தசாவதாரம் என்பது இந்து சமய கடவுள் விஷ்ணுவின் 10 அவதாரங்களை குறிப்பதாகும். இறைவன் பூமியில் பிறப்பெடுப்பதை அவதாரம் என்று இந்துக்கள் குறிப்பிடுகின்றார்கள். வைணவ சமயத்தின் முழுபெரும் கடவுளான விஷ்ணு உலகில் அதர்மம் ஓங்குகின்ற போது, பக்தர்களை காக்கவும், தர்மத்தினை நிலைநாட்டவும், அரக்கர்களை அழிக்கவும் அவதாரம் எடுப்பதாக வைணவர்கள் நம்புகின்றார்கள். அவ்வாறு பெருமாள் எடுத்த அவதாரங்களில் 10 அவதாரங்கள் தச அவதாரங்கள் என்று வழங்கப்படுகின்றன. தசம் என்றால் 10 என்று பொருள். மோகினி, வெங்கடாசலபதி, ஹயக்ரீவர் என இந்த தசவதார பட்டியலில் இடம்பெறாத பெருமாளின் அவதாரங்களும் உள்ளன. விஷ்ணு என்பவர் இந்து சமயத்தின் முக்கியமான கடவுள்களில் ஒருவரும் வைணவ சமயத்தின் முழுமுதற் கடவுளும் ஆவார். மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு மூவுலகையும் காப்பவராக இருக்கிறார். இவர் பிறப்பும் இறப்பும் இல்லா பரம்பொருளாக இருப்பதால் பரபிரம்மன், பரமாத்மா என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்திருப்பவர் என்று பொருள். வைணவ சமயத்தின்படி பரபிரம்மனான விஷ்ணு உலகில் அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை நிலைநாட்ட பல்வேறு அவதாரங்கள் எடுப்பார் என்று கூறப்படுகிறது. அதன்படி அவர் எடுத்த தசாவதாரங்களில் இராம மற்றும் கிருஷ்ண அவதாரங்கள் குறிப்பிடத்தக்கனவாகும். நாராயணன், வாசுதேவன், செகந்நாதர், விதோபர், அரி, திருமால் என்று பல பெயர்களால் விஷ்ணு அறியப்படுகிறார். இவர் நீல நிற தோற்றத்தில் கீழ் வலது கையில் கௌமேதகியும் கீழ் இடது கையில் பத்மாவும் மேல் வலது கையில் சுதர்சனமும் மேல் இடது கையில் பாஞ்சசன்யமும் தாங்கிய தோற்றத்துடன் காணப்படுகிறார். மேலும் இவர் பார்க்கடலில் லட்சுமி தேவியுடன் ஆதிசேஷன் என்ற நாக படுக்கையில் படுத்திருப்பதாக நம்பப்படுகிறது. விஷ்ணுவின் வாகனமாக கருடனும் அருவ வடிவமாக சாலக்கிராமமும் கருதப்படுகிறது. இந்து கோவில்களில் சயன கோலத்தில் மூலவராக இருக்கும் ஒரே இறைவன் இவரே. திருவரங்கம் போன்ற வைணவ தலங்களில் இந்த திருக்கோலம் உள்ளது. இதிகாசங்களான மகாபாரதம் இவருடைய கிருஷ்ண அவதாரத்தினையும், இராமாயணம் இராம அவதாரத்தினையும் விளக்குகிறது. பாகவத புராணம், அரிவம்சம், விஷ்ணு புராணம், மச்ச புராணம், வாமன புராணம் உள்ளிட்ட 12 புராண நூல்கள் விஷ்ணுவின் பெருமைகளை விவரிக்கின்றன. விஷ்ணுவின் குணங்களாக 4 குணங்கள் கூறப்பெறுகின்றன. அவையாவன: வாத்சல்யம், தாய்ப்பசுவின் கன்று கொள்கின்ற அன்பு; சுவாமித்துவம், கடவுள்களுக்கெல்லாம் தலைமையேற்கும் சிறப்பு; சோசீல்யம், ஏற்றத்தாழ்வின்றி நட்பு பாராட்டுவது; சௌலபியம், கடவுளின் எளிமையை குறிப்பது. இந்த 4 குணங்களும் விஷ்ணுவுடைய கிருஷ்ண அவதாரத்தில் வெளிப்பட்டதாகவும் கருதப்பெறுகிறது. அர்ஜுனனின் தவறை நோக்காது பாரத போரினை நிகழ்த்தியமை வாத்சல்யமாகவும், அர்ஜுனுக்கு தன்னுடைய பரத்துவத்தை விளக்கியமை சுவாமித்தரமாகவும், குசேலனிடம் நட்பு பாராட்டியமை சௌசீல்யமாகவும், இறைவனாகிய விஷ்ணு மனிதனாக அவதரித்தது சௌலபியமாகவும் சொல்லப்பெறுகிறது. உலகில் அதர்மம் தலையெடுக்கும்போது விஷ்ணு உலகில் அவதரித்து உலகைக் காப்பதாக வைணவர்கள் கருதுகின்றனர். இதற்காக விஷ்ணு எடுத்த அவதாரங்களை சப்தாவதாரம், தசாவதாரம் என எண்ணிக்கை அடிப்படையில் குறித்து வைக்கின்றனர். பாகவத புராணத்தில் விஷ்ணு 25 அவதாரங்களை எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. விஷ்ணுவின் அவதாரங்களை அவதாரம், ஆவேசம், அம்சம் என பிரிக்கின்றார்கள். அவதாரம் முழு சக்தியை கொண்டது. ஆவேசம் தேவையின் போது மட்டும் சக்தி கொண்டவனாகுதல். அம்சம் விட்டுணு சக்தியின் ஒரு பகுதி ஓர் கொண்டு வெளிப்படுவது. வாயு புராணம் அசுரகுருவான சுக்ராச்சாரியாரின் மனைவியை விஷ்ணு கொண்டதால் அவரை 7 முறை மனிதனாக பூமியில் பிறக்கும்படி சுக்ராச்சாரியார் சபித்தார். இதனால் தத்தாத்ரேயர், பரசுராமர், இராமர், வியாசர், கிருஷ்ணர், உபேந்திரன், கல்கி முதலிய சப்த அவதாரங்களை விஷ்ணு எடுத்ததாக இதில் கூறப்படுகிறது. அக்கினி புராணம் விஷ்ணுவும் இலட்சுமியும் பார்க்கடலில் தரித்திருக்கும் வேளையில் சனகாதி முனிவர்கள் விஷ்ணுவைக் காண வந்தார்கள். அவர்களை செயன், திசையன் எனும் 2 வாயிற்காவலர்களும் தடுத்தனர்.
இறைவனின் தரிசனத்திற்கு வந்த தங்களை தடுத்தமையால் கோபம் கொண்ட முனிவர்கள் வாயிற்காவலர்களை கொடூர அசுரர்களாக பிறக்கும்படி சாபமிட்டனர். இதையறிந்த விஷ்ணு தன்னுடைய வாயிற்காவலர்கள் அரக்கர்களாக பிறக்கும்போது அவர்களை ஆட்கொள்ள தசாவதாரம் எடுத்ததாக காரணம் சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்தவற்றால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அதிக பண்டைய ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை விரும்பினால் எனது வாராந்திர புதுப்பிப்புகளை கேட்க மறக்காதீர்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் அல்லது கூடுதல் தகவல்களை பெற விரும்பினால் கருத்து பெட்டியில் எனக்கு ஒரு செய்தியை அனுப்ப தயங்க வேண்டாம். உங்களிடமிருந்து கேட்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன், Spiritual Healer, Holistic Life Coach, Law of Attraction Coach, Manifested Meditation Trainer, Aura and Chakra Balancing Therapist.